ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ரீசெண்டாக நிறைய கஸ்டமர் கால் பண்ணி ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு சில சஜஷன்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ ஏவி ரிசீவர் பார்க்குறாங்க, ஸ்பீக்கர் பேக்கேஜஸ் பார்க்குறாங்க. ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டை மட்டும்தான் புஷ் பண்ணுறாங்க செல்லரை பொறுத்த வரைக்கும். ஸோ கஸ்டமர் வச்சிருக்க ஏவி ரிசீவருக்கு கரெக்டான மேட்சிங் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்களா, அந்த ரூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் கொடுக்குறாங்களா, அவங்களுடைய கேட்டகரி, அதாவது ஒரு சில கஸ்டமர் மியூசிக் கேட்பாங்க, ஒரு சில கஸ்டமர் மூவி பார்ப்பாங்க, ஒரு சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ ஒரு சில கஸ்டமர் ஏவி ரிசீவர் புதுசாக வாங்குவாங்க, ஒரு சில கஸ்டமர் ஏவி ரிசீவர் ஏற்கனவே வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய மிக்சடாக கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் நிறைய சொல்லுவாங்க. பட் அவங்க எந்த மாதிரி கேட்குறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க ரூமுக்கு என்ன தேவை, அவங்க வச்சிருக்க ஏவி ரிசீவராக இருக்கட்டும், ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், அதுக்கு என்ன மேட்சிங்கான ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய அனலைஸ் பண்ணி தான் நம்ம ப்ராடக்ட்டை கொடுக்கணும். ஸோ கஸ்டமர்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ப்ராடக்ட் வேணும்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியாது, எது கூட மேட்ச் ஆகும், என்ன ரூம் சைஸுக்கு மேட்ச் ஆகும்னு தெரியாது. பட் இந்த மாதிரி நிறைய செல்லர் மேட்சிங் ஆகாத ப்ராடக்ட்டும் சரி, சூட்டபிள் ஆகாத ப்ராடக்ட்டும் நிறைய ப்ராடக்ட் ரீசெண்டாக நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க. இது ரீசெண்டாக கஸ்டமர் நம்மள்ட்ட கேட்கும் போதும் சரி, ஸோ ஒரு சில கேலிப்ரேஷன்ஸ் கேட்குறாங்க, ஒரு சில பேர் கால் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி பேசும்போது தான் இந்த மாதிரி இஷ்யூகள் நிறைய நடந்திருக்கு நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ கஸ்டமர் ஆகிய நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறீங்க அப்படின்னா, அது கரெக்டான ப்ராடக்ட் வாங்குறீங்களான்னு ஒரு டைமுக்கு 10 டைம் அனலைஸ் பண்ணி வாங்குங்க. நீங்கள் வாங்குகிற செல்லர் கரெக்டான சஜஷன் கொடுக்குறாங்களா, அவங்களுக்கு விஷயங்கள் தெரியுதா, ஸோ நீங்கள் நேரில் போய் டெமோ பார்க்குறது அவங்க ப்ராப்பரான டெமோ ரூம் வச்சுருக்கிறாங்களா, இந்த மாதிரி நிறைய அனலைஸ் பண்ணி வாங்குங்க. ஒன்ஸ் நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுடைய காசை போட்டு தான் நீங்கள் வாங்குறீங்க. பட் ஆனால் அது கரெக்டான ப்ராடக்ட்டை வாங்குறீங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. ஸோ இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு சேல்ஸ் வீடியோஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக 3 ஸ்பீக்கர் பேக்கேஜஸ் 5.0 நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ பேரடைம் அப்படிங்கிற ஒரு பிராண்டடும், மானிட்டர் ஆடியோ அப்படிங்கிற ஒரு பிராண்டடும், கெபாஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டட்டில் டோட்டலாக 5.0 ஸ்பீக்கர்ஸை நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேரடைம் பிராண்டில் ஒரு 5.0 ஸ்பீக்கர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்துட்டா உங்களுக்கு எல்சிஆர் கான்செப்டில் வரும். லெஃப்ட்டு, ரைட்டு, சென்டர் மூணுமே ஒரே மாதிரி வரும். சரௌண்டு பார்த்துட்டிங்கன்னா பைபோலர் கான்செப்டில் உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேரடைம் பிராண்டில் இதோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சினிமா 110 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். ஸோ இது நான் சொன்ன மாதிரி ஒரு எல்சிஆர் டைப்பில் வரும். ஸோ ஃப்ரண்ட்டு, லெஃப்ட்டு, ரைட்டு, சென்டர் இது மூணுமே ஒரே சீரீஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ சரௌண்டு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வேறு விதமான பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீங்கள் ஒரு மியூசிக், மூவிஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எல்சிஆர் ரெண்டுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு, அதாவது எல்சிஆர் மூணுமே பார்த்துட்டிங்கன்னா 2-வே கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 4.5 இன்ச்சஸில் மிட் ஊஃபர்ஸு ரெண்டும், ஸோ 1 இன்ச்சஸில் ஒரு டியூட்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டு, லெஃப்ட், ரைட்டு, சென்டர் அதாவது இது மூணுத்துலேயுமே அதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ சரௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பைபோலர் கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ சரௌண்டோட 2 பக்கம் பார்த்துட்டிங்கன்னா 2 டிரைவர்ஸும் 2 டியூட்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா 4.5 இன்ச்சஸில் சரௌண்டுக்கு 2 டிரைவர்ஸும் கொடுத்துருப்பாங்க. டியூட்டர்ஸும் பார்த்துட்டிங்கன்னா 1 இன்ச்சஸில் 2 டியூட்டர்ஸ் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் எனக்கு இடம் அடைக்கக்கூடாது, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இதனுடைய வாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8 ohmஸுக்கு 70 வாட்ஸும், சரௌண்டுக்கு 50 வாட்ஸும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு 70 வாட்ஸு 50 வாட்ஸாக இருந்தாலும் ஒரு நார்மல் பிராண்டில் 150 வாட்ஸுக்கு ஈக்குவலாக இது உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் இதில் நீங்கள் என்ஜாய் பண்ணிக்க முடியும். இடம் அடைக்காமல் இருக்கணும், அட் த சேம் டைம் நல்ல பர்ஃபார்மன்ஸும் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் இதை சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ என்னுடைய கிரில்ஸும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல டேமேஜ் இல்லாமல் பர்ஃபெக்டான கிரில் தான் நம்மளுக்கு இதில் வந்திருக்கு. ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸோ எல்சிஆர் மூணுத்துக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ்லேருந்தும், சரௌண்டுக்கு 150 ஹெர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சென்சிட்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 90 dBயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட ப்ரைஸிங் ரேஞ்சும் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 50,000க்கு நாங்கள் சேல் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. நல்ல குட் கண்டிஷனில், மின் கண்டிஷனில் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மாடர்ன் ஷாட். மாடர்ன் ஷாட்டில் டோட்டலாக 5.0 புக் ஷெல்ஃப் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இதோட மாடல் நம்பர்னு பார்த்துட்டிங்கன்னா மாடர்ன் ஷாட் பிராண்டில் ஏவியானோ அப்படிங்கிறது மாடல். ஸோ அந்த ஏவியானோவில் புக் ஷெல்ஃபோட மாடல் நம்பரை பார்த்துட்டிங்கன்னா ஏவியானோ 1, சென்ட்ரோட மாடல் நம்பரை பார்த்துட்டிங்கன்னா ஏவியானோ 5. ஸோ டோட்டலாக ஒரு 5.0 தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ எனக்கு ஒரு புக் ஷெல்ஃபில் நல்ல ஒரு வெயிட்டேஜில் வேணும், நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி வேணும் அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இதோட டிரைவர் சைஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 5.25 இன்ச்சஸில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டு, லெஃப்ட், ரைட்டு, சரௌண்டு ரெண்டுமே ஒரே மாடலில் தான் வரும். ஸோ இதில் 5.25 இன்ச்சஸில் ஒரு அலுமினியம் மிட் ஊஃபரும்,
1 இன்ச்சஸில் அலுமினியம் டோம் டியூட்டர்ஸும் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சரௌண்டு ரெண்டுமே ஒரே மாடலில் தான் நம்ம சூஸ் பண்ணி எடுத்துருக்கிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரு ஸ்பீக்கர்ஸ். சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5.25 இன்ச்சஸில் 2 டிரைவர்ஸும், அதாவது அலுமினியம் மிட் ஊஃபர்ஸும், 1 இன்ச்சஸில் ஒரு அலுமினியம் டோம் டியூட்டர்ஸும் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனுடைய வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 8 ohmஸுக்கு 100 வாட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸும் பார்த்துட்டிங்கன்னா சென்ட்ரு ஸ்பீக்கர்ஸுக்கு 70 ஹெர்ட்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியும், ஃப்ரண்ட் அண்ட் சரௌண்டுக்கு 55ல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடிஷ்னலாக உங்களுக்கு ஓம்ஸ்னு பார்க்கும்போது 8 ohmஸில் ரன் பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் உங்களுக்கு இன்பில்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஒரு புக் ஷெல்ஃப் அப்படிங்கிறதுனால வால் மவுண்டிங் ஆப்ஷன் உங்களுக்கு வராது. ஒரு டேபிள்லையோ இல்லை ஒரு கிளாஸ் மவுண்டோ பண்ணி பண்ணுறதுக்கான ஆப்ஷன் மூலிமா நீங்கள் இதை ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு குட் குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டியும் பார்த்து நல்ல ஒரு குவாலிட்டியில் இது இருக்கும். ஸோ இதனுடைய ப்ரைஸிங் ரேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 50,000க்கு நாங்கள் சேல் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது கெபாஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டரில் ஒரு 5.0 சிஸ்டம் தான் நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ கெபாஸில் இதோட மாடல் நம்பரை பார்த்துட்டிங்கன்னா எக்ஸோ. ஸோ டோட்டலாக ஒரு 5.0 சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸாக நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இதில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து ஒரு சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸு. இந்த சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ்லேயே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், நல்ல ஒரு வெயிட்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு பிராண்டு தான் இதை நான் சொல்லுவேன். ஸோ இதில் ஒரு டிரைவர் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா கோக்சல் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த டிரைவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா 4 இன்ச்சஸில் ஒரு டிரைவர்ஸும், 1 இன்ச்சஸில் ஒரு டியூட்டர்ஸும், அந்த டியூட்டர்ஸு சென்டராக உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு மிட் ஊஃபராக கான்செப்டில் உங்களுக்கு இதில் மேக் பண்ணி இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மியூசிக் அண்ட் மூவிஸ் ரெண்டுத்தையுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 8 ohmஸுக்கு 70 வாட்ஸ் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் பீக்கு பார்த்துட்டிங்கன்னா 490 வாட்ஸில் பீக்கில் ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 150 ஹெர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சென்சிட்டிவிட்டி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 91 dBயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜஸும் மூவி ப்ளஸ் மியூசிக் ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இருக்கும். இந்த ஸ்பீக்கர்ஸோட வெயிட்டும் பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 kgயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு ஷீல்டு டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் பேக்கேஜ் தான் நான் சொல்லுவேன். ஸோ இதனுடைய ப்ரைஸிங் ரேஞ்சஸும் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 38,000க்கு நாங்கள் சேல் பண்ணுறோம். தேவைப்படுறாங்க. இன்றைக்கி எடுத்திருக்க இந்த நம்ம 3 ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜஸோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்லி எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இந்த 3 ஸ்பீக்கர் பேக்கேஜஸும் ஒரு 7.2 AV ரிசீவர், ஒரு 9.2 AV ரிசீவர் ரெண்டுத்தையுமே நீங்கள் போட்டு சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு இதில் பர்ஃபார்மன்ஸ் மேக் பண்ணி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ரூம் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி போட்டிருக்க இந்த 3 ப்ராடக்ட்டுமே ஒரு 11, அதாவது ஒரு 12/20 ஃபீட் வரைக்கும் இந்த 3 ஸ்பீக்கருமே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 ஸ்பீக்கர் பேக்கேஜும் மியூசிக் யூஸ் பண்ணலாம், மூவிக்கு யூஸ் பண்ணலாம், 2 விதமான கேட்டகரிக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு நல்ல ஏவி ரிசீவர் நீங்கள் போட்டு மேட்ச் பண்ணும்போது நல்ல ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு வரும். கரெக்டான சப்வூஃபரை மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கேதர் பண்ணிக்க முடியும். இந்த 3 ஸ்பீக்கர் பேக்கேஜ் ப்ரைசிங் டீட்டெயிலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி இல்லை நான் நேரில் வந்து ப்ராடக்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் நீங்கள் நேரில் வந்து நம்ம பிளேஸில் டெமோ ரூமில் செக் பண்ணி கூட நீங்கள் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இல்லை நான் வெளியூரில் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் ஒரு கால் பேக் பண்ணுற மூலிமா நாங்கள் கொரியர் மூலிமா ப்ராடக்ட்டை சென்ட் பண்ணிக்க முடியும். கொரியர்ஸை பொறுத்த வரைக்கும் பேக்கிங் நீட் அண்ட் க்ளீனாக பேக் பண்ணி எந்த விதமான டிஃபெக்ட் டேமேஜ் இல்லாமல் நம்ம அமைச்சிட்ருக்கிறோம். பேமெண்ட் அப்படி ஆப்ஷன் அப்படி பார்க்கும்போது ஃபோன்பே, ஜிபே, பேங்கிங், கிரெடிட் கார்டு, ஆன்லைன் பேமெண்ட்டும் நாங்கள் ரிசீவ் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த வித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட காண்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு எதனா ஏவி ரிசீவர், ஸ்பீக்கர்ஸ், ப்ரொஜெக்டர், ஸ்க்ரீன்ஸ் இது எதனா தேவைப்படுறதுனாலும் சரி, இதில் பிராண்ட் நியூ அண்ட் யூசர் ஐட்டம் ரெண்டுமே நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கிறோம். நீட் இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணாங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க இன்னொரு ப்ராடக்ட்டோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.